வணக்கம் மக்களே. திருமணமாகி 8 ஆண்டுகள் கடந்தும் கூட குழந்தை இல்லை. அதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு முதல் முறையாக நடிகர் சாந்தனு அவர்கள் சொல்லியிருக்காராம். அது எதுவாக இருக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாலிவுட்டை போலவே தமிழ் சினிமாவிலும் பல வாரிசு நடிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சாந்தனுவும் ஒருத்தர். இவர் தந்தை பாக்யராஜால் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்டார். தற்போது வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருந்து வரார். என்னதான் அழகும் திறமையும் இருந்தாலும் இவரால் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஜொலிக்க முடியலை. இவர் நடித்த பல படங்கள் தோல்வியை தான் சந்திச்சது அப்படின்னு பலருமே பலவிதமாக பேசி வருவாங்க. இறுதியாக இவர் விஜய் அவர்களினுடைய மாஸ்டர் படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் மாளவிகா, ஆண்ட்ரியா, ரம்யா, கௌரி கிஷன், சாந்தனு என்று பலர் நடித்திருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் படத்தில் பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கல. இதை பலருமே மீம்ஸ்கள் மூலமாக ட்ரோல் செய்து வந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பதில் கொடுத்த சாந்தன் அவர்கள், எத்தனை நிமிடங்கள் வருகிறோம் அப்படின்றது முக்கியமில்லை, விஜய் போன்ற ஸ்டார் படத்தில் 1 நிமிடம் நடித்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய வாயமே அடைச்சிட்டாரு. அதே போல தன்னை கேலி செய்பவர்களுக்கு கூட அவர்களிடம் கொச்சையாக பேசாமல் மிகவும் தன்மையாக பதில் அளிப்பார் சாந்தனு. பல ஆண்டுகள் சினிமாவில் இருந்து வந்தாலும் ஒரு வெற்றி படத்திற்காக போராடி வராரு. இப்படி ஒரு நிலையில் ப்ளூ ஸ்டார் படத்தின் மூலம் முதல் வெற்றியை பெற்றிருக்கிறாரு சாந்தனு அவர்கள். சாந்தனு பிரபல தொகுப்பாளர் கீர்த்தியை காதலித்து 2015 திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவர்களின் திருமணத்தை நடிகர் விஜய் அவர்கள் நடத்தி வச்சாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் இவர்களுக்கு குழந்தை எதுவுமே கிடையாது. இதனால் பல விமர்சனங்களை சந்திச்சு வந்தார். இப்படி நிலையில் சமீபத்தில் பேட்டி கொடுத்த நடிகர் சாந்தனு அவர்கள் கீர்த்தி மற்றும் தனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அதில் நாங்கள் சந்திச்சக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ரொம்பவே ஓப்பனாகவும் அவர் பேசியிருக்காரு. நாங்கள் திருமணத்திற்கு போனாலே குழந்தை எப்போன்னு கேட்டு டார்ச்சர் செய்வாங்க. நாங்கள் இப்போது கெரியரில் கவனம் செலுத்தி வருகிறோம். நாங்கள் குழந்தையை பெற்றுக்கக்கூடாது என்று முடிவு செய்யலை. எது வர வேண்டுமோ அது சரியான நேரத்தில் வரும் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காரு. சமீபத்தில் ப்ளூ ஸ்டார் படத்தின் வெற்றி விழாவில் பேசிய சாந்தனு, இதுதான் எனக்கு முதல் வெற்றி. இந்த வெற்றி கிடைக்க எனக்கு பல வருடங்கள் ஆகிடுச்சு. என் அம்மா என்னிடம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னுடைய தந்தை அவரிடம், நான் எத்தனையோ நபர்களை உருவாக்கியிருக்கிறேன், எத்தனையோ நடிகர்களுக்கு வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறேன், ஆனால் என் மகனுக்கு ஒரு வெற்றியை என்னால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு கண்ணீர் விட்டிருக்கார். இப்போது நான் யோசித்தேன், நான் மாபெரும் நடிகனாக வேண்டும் அப்படின்னு கூட வேண்டாம், ஒரே ஒரு வெற்றியை கொடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். தற்போது ப்ளூ ஸ்டார் படத்தின் மூலம் என் தந்தையின் கண்ணீரை நான் தொடச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கார். அவர் இன்னும் நிறைய திரைப்படங்களில் நடிக்கணும். அதே போல் பார்த்தோன்னா அந்த படங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.